வணக்கம் நண்பர்களே. 1992 வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் தேவர் மகன். சிவாஜி கணேசன், கமலஹாசன், ரேவதி, கௌதமி நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். ஒரு கலைஞன் மக்கள் மனதில் நிரந்தரமானதொரு இடத்தை பிடிக்க வேண்டுமென்றால் அவன் சமுதாய பணி செய்ய வேண்டும். திரை வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் நடுவே திரை போடாமல் வள்ளல் தன்மையோடு வாழ்வது என்பது எல்லா கலைஞர்களாலும் முடியாத காரியம். எனவே சொந்த வாழ்க்கையில் சுருங்கிய மனது கொண்டிருந்த போதும் தான் சார்ந்த தொழில் மூலமாக அந்த சமுதாய பணியை தொடர்ந்தாலே கூட அந்த கலைஞனுக்கு மக்கள் நிரந்தரமான இடத்தை தர தயாராக இருப்பார்கள். கமலஹாசன் சொந்த வாழ்க்கையில் குறையுள்ள மனிதனாக மதிக்கப்பட்டாலும் நடிப்பை பொறுத்தவரை அவர் ஒரு சகலகலா வல்லவன். குடும்ப வாழ்க்கை வேறு, சினிமா நடிப்பு வேறு என்பது கமலின் கொள்கை. ஒரு ஆக்கப்பூர்வமான கலைஞனை அவனது புற வாழ்வில் நிகழக்கூடிய சகல சங்கதிகளுமே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பெரிய அளவில் பாதிக்கின்றது. உணர்ச்சி பூர்வமாக செயல்படும் ஒரு படைப்பாளி இந்த பாதிப்பிலிருந்து விலகி நிற்பது என்பது இயலாத காரியம். ஆக்கப்பூர்வமான கலைஞனாக இருக்கும் கமல் உணர்ச்சி பூர்வமாக செயல்படும் ஒரு படைப்பாளியாகவும் இருந்து மக்கள் வாழ்க்கையில் இருந்து மண் வாசனை மணக்கும் ஒரு கதையை கண்டெடுத்தார். அதுதான் தேவர் மகன். தெற்கு சீமையில் வாழும் தேவர் சமுதாயத்து மக்களின் கலாச்சாரம் பண்பாடுகளை பின்னணியாக வைத்து கதை பின்னப்பட்டிருந்த திரைப்படம் இது. எனக்கு தெரிந்து தேவர் ஜாதி இந்த மக்களின் பழக்க வழக்கம் ரொம்ப நல்லா தெரியும். இவர்களின் முன்கோபம் தெரியும். முரட்டுத்தனமான அன்பும் தெரியும். அவர்களின் கலாச்சாரம் தெரிந்த அளவிற்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றிரண்டு தவறுகளும் எனக்கு தெரியும். அதை கருவாக்கித்தான் தேவர் மகன் திரைப்படத்தின் கதையை உருவாக்கி இருக்கின்றேன் என்கின்ற தன்னிலை விளக்கத்துடன் கமல் திரைப்படத்தை தொடங்கினார். கமலஹாசனின் அப்பா பரமக்குடி வட்டாரத்தில் பிரபலமான கிரிமினல் வக்கீல். அப்போது வெட்டு, குத்து, வீச்சறிவால், பங்கு தகராறு, பங்காளி தகராறு என நிறைய கிரிமினல் கேஸுகள் வரும். அப்படி வருபவர்களில் பெரும்பாலும் தேவர் சமுதாயத்து ஆட்களாகத்தான் இருப்பார்கள். இளம் வயது இளைஞனாக இருந்த கமல் இதையெல்லாம் நேரில் பார்த்ததன் பாதிப்பில்தான் அறிவால் கலாச்சாரம் விளையாடும் இந்த கலவர கதையை பின்னினார். படத்திற்கு தேவர் மகன் என தலைப்பு வைத்ததற்காக கமல் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானார். ஜாதி பெயரை நீங்களும் வைக்கலாமா என கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்து எடுத்தார்கள். மேலும் சிலர் பிறப்பால் பிராமணனாக இருக்கும் கமல் அவர்கள் தேவர் சமுதாயத்தின் பிரதிநிதியாக மாறி சோரம் போய்விட்டாரே என்கின்ற ரீதியில் விமர்சன அம்புகளை தொடுத்தனர். ஆனால் இந்த கூச்சலை பற்றி எல்லாம் கவலைப்படாத கமல் அவர்கள் படத்தயாரிப்பில் தீவிரம் காட்டினார். தேவர் மகன் திரைக்கதை உருவானதும் படத்தின் கம்பீரமான கதாபாத்திரமாக இருக்கும் பெரிய தேவர் பாத்திரத்திற்கு சிவாஜிதான் பொருத்தமானவராக தெரிந்தார். நடிப்பில் இருந்து ஓய்வு பெறும் திட்டத்துடன் சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்த சிவாஜி கணேசன் அவர்களை கமல் கட்டாயப்படுத்தி கேமரா முன் நிறுத்தியது கூட யாருக்கும் ஆச்சரியத்தை தரவில்லை. ஆனால் காவிரி பிரச்சனைக்காக வெள்ளையும் கருப்பும் கலந்த தாடியை எடுக்க வைத்து அவரை முரட்டு மீசைக்கு மாற்றிய கமலின் துணிச்சல்தான்
எல்லோரையும் அதிர்ச்சியுடன் பார்க்க வைத்தது. எல்லாம் இந்த பயலுக்காகத்தான். இதில் எனக்கு அப்பாவா பெரிய தேவரா நடிக்கணும்னு தொந்தரவு பண்ணான். இந்த வம்புக்காரனுக்காகத்தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். காவேரிக்காக வச்சிருந்த தாடியை கமலுக்காக தியாகம் செய்துவிட்டேன். அதிர்ச்சியான பார்வை வீசியவர்களிடம் சிவாஜி கணேசன் அவர்கள் இப்படி யதார்த்தமான விளக்கத்தை தந்தார். பலரது அனல் பார்வைகளையும் கடுமையான கண்டனங்களையும் கடந்து பரபரப்பாக படப்பிடிப்பை துவங்கிய கமல் அவர்கள் பொள்ளாச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கும் அழகு தோரணங்கள் கட்டியிருக்கும் பசுமையான கிராமங்களுக்குள் படக்குழுவை இறக்கிவிட்டு பம்பரம் போல சுழன்று 90 நாட்களில் அதிரடியாக மொத்த படத்தையும் முடித்துக்கொண்டு திரும்பினார். ஒரு மண்ணின் கலாச்சாரத்தை மக்களின் வாழ்க்கையிலிருந்து தோண்டி எடுத்து தூசி தட்டி கொடுத்திருந்த காரணத்தால் தேவர் மகன் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமானது. தேவர் சமுதாயத்து மக்களை பின்னணியாக வைத்து கதை பின்னப்பட்டிருந்த இந்த திரைப்படத்தை எல்லா சமுதாய மக்களும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு தங்களது ஆதரவை அபிமானத்தை காட்டி வசூலையும் அடைமழையாய் கொட்டி வசூலில் சரித்திரம் படைத்த படமாக்கினார்கள். கமலின் திரை வாழ்வில் குறுகிய கால தயாரிப்பாக உருவான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது தேவர் மகன் மட்டும்தான். இதன் வெற்றி கமலின் திரை உலக வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்து புகழையும் தக்க வைத்தது. மண்ணில் ஈரமும் மனதில் வீரமும் கலந்திருக்கும் ஒரு கிராமம். அங்கே பெரிய தேவர், சின்ன தேவர் என 2 அண்ணன் தம்பிகள். அவர்களின் நடுவே பங்காளி சண்டை, பரம்பரையாக தீராத பகை. பெரிய தேவர் நீதிமான், நியாய தர்மங்களுக்கு தலை வணங்கும் தன்மை கொண்டவர். ஆனால் பிரச்சனை என்று வரும்போது சீறி பாய்வதை யாராலும் நிறுத்தவே முடியாது. சின்னத்தேவரும் அவரது வாரிசு மாயனும் முரட்டு ஆசாமிகள். பொது பாதையில் வேலி போடுவதற்காக திருவிழாவில் பரிவட்டம் கட்டுவது, வடம் பிடிப்பது என எதிலும் தனக்குத்தான் உரிமையும் உறுத்தும் இருப்பதாக சொல்லி ஆடம் பிடிப்பார்கள். ஊருக்குள் பெரும் தலைகளாக இருக்கும் இந்த பங்காளிகள் சண்டை கிடாவாக மாறி எதிரும் புதிருமாக வெட்டு குத்து என்று இறங்கி இரத்த ஆறு ஓடும் அவலம் ஏற்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் 10 நாட்களில் பட்டணம் திரும்பிவிடும் நோக்கத்துடன் தனது தாய் கிராமத்தில் நுழைகிறான் நவ நாகரிக இளைஞன் கமலஹாசன் சக்திவேல் அவர்கள். கிராமம் சரிப்பட்டு வராது என்கின்ற நினைப்புடன் ஊருக்குள் காலடி எடுத்து வைத்தவனுக்கு தன் தாய் கிராமம் கலவரக்காடாக இருப்பதை காண்கின்றான். பங்காளி சண்டையால் ஊர் 2 பட்டு கிடப்பதை பார்த்து மனம் மாறி ஊரின் ஒற்றுமைக்காக அங்கேயே நிரந்தரமாக தங்க வேண்டியதாகின்றது. ஊரே மதிக்கும் பெரிய மனிதராக இருக்கும் அப்பா காலமான பிறகு அவர் விட்டு சென்ற நற்பணிகளை இவர் தொடர்கிறார். அந்த சமுதாய பணிக்காக தனது சுய ஆசைகளை போசிக்கி காதலை தியாகம் செய்து கடைசியில் மக்களின் நன்மைக்காக தன்னையே தியாகம் செய்கின்றான். மக்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கும் வன்முறை வெறியாட்டத்தை வேரோடு சாய்க்க வந்த தேவர் மகன் திரைப்படத்தின் கதை இதுதான். மக்களின் வாழ்க்கையில் இருந்து கண்டெடுக்கப்படும் கதைகள் எப்போதுமே கைவிடுவது இல்லை. தெற்கத்தி சீமை மக்களின் வீரமும் ஈரமும் கலந்த கதை. அந்த மண்ணின் மைந்தர்களை அடையாளம் காட்டும் முரட்டு மீசையும் வறட்டு குணமும் மூர்க்கத்தனமும் கதைக்கான கருவாக்கப்பட்டு இருக்கிறது. பாசமுள்ள அந்த மனிதர்கள் மத்தியில் மண்டி கிடக்கும் ஆவேசத்தையும்
அதனால் ஏற்படும் பேரழிவையும் ரொம்பவும் துல்லியமாக புள்ளி விபரத்துடன் படம் அள்ளி தந்தது. ஊரெங்கும் காட்டுத்தீ போல பரவி அழிவை தரும் அபாயத்திற்கு சமமானது ஆயுத கலாச்சாரம் என்கின்ற நல்ல செய்தியை சுமந்து கிராமிய மண்வாசனை மனமும் கமழும் இந்த படத்தை மலையாள பட உலகத்தில் பிரபலமான இயக்குனராக வலம் வந்த பரதன் ரொம்ப அற்புதமாக இயக்கியிருந்தார். தெற்கத்தி மக்களின் கலாச்சாரமும் கலவர குணமும் ஆணவ பேச்சும் அறிவால் வீச்சும் நன்கு அறிந்த அல்லது அனுபவித்து வந்திருக்கும் ஒரு மனிதனால் மட்டுமே இதன் படைப்பாளியாக இருக்க முடியும். தனது இளமை காலத்து நிமிடங்கள் தேவர் சமுதாயத்து மக்களோடு சேர்ந்து செலவு செய்திருக்கும் கமல்தான் இதை படைத்திருக்கிறார். மண்ணின் மனம் மாறாத கதை, யதார்த்தத்தின் எல்லையை மீறாத காட்சிகள், இயல்பான வசனம், தெளிந்த நீரோடை போன்ற திரைக்கதை என ஒரு சிறந்த படைப்பாளிக்கான அடையாளத்தை பதிவு செய்தார் கமல் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜியின் வழித்தோன்றலாக வலம் வரும் கமல் அவர்கள். அவருக்கு பிறகு திரை உலகில் அந்த சிம்மக் குரலேதான் சிம்மக் குரலோன் கம்பீரமாக அமர்ந்த சிம்மாசனத்திற்கு சிபாரிசு செய்யப்படும் தகுதியாக கலைஞராக கருதப்படுகிறார். சிவாஜியின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கும் கமல் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் உணர்ந்து நடிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சிவாஜியைத்தான் அடையாளம் காட்டுவார். அந்த நடமாடும் நடிப்பு கல்லூரியுடன் கைகோர்த்து நின்று காலத்தால் அழிக்க முடியாத ஒரு திரை காவியத்தை படைக்க வேண்டும் என்கின்ற கமலின் நீண்ட நாள் கனவு இந்த திரைப்படத்தின் மூலம் நனவானது. பாதி நேரமே வந்தாலும் சிவாஜியின் நடிப்புக்கு சிம்மாசனமே போட்டுத்தரலாம். பெரிய தேவர் கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்திருந்தார். இந்த நடிப்புக்காக சிறந்த துணை கதாபாத்திரமாக சிவாஜியை தேர்ந்தெடுத்தது மத்திய அரசு. ஆனால் அந்த விருது கௌரவத்தை ஏற்க மறுத்துவிட்டார் சிவாஜி அவர்கள். எவ்வளவு பெரிய வித்தை தெரிந்த வித்தகரோடு நடித்தாலும் ஒரு அங்குலமாவது உயர்ந்து அந்த வித்தகரிடம் இருந்து வித்தியாசப்பட்டு நிற்கும் உத்தி கமலுக்கு தெரிந்திருக்கிறது. வேறொரு நடிகனாக இருந்தால் சிவாஜியின் அசுரத்தனமான நடிப்பிற்கு முன்னால் பஞ்சாய் பறந்திருப்பார்கள். காதலியாக வலம் வந்து கிலுகிலுக்க வைத்த கௌதமி சில இடங்களில் நடிப்பில் ஊறுகவும் வைத்தார். தாலி பாக்கியம் வாங்கிக் கொள்ளும் ரேவதியின் பவ்யமான நடிப்பு நேரடியாக நெஞ்சில் இறங்கியது. நடிப்பை பொறுத்தவரை சிறந்த நடிகையாக அங்கீகாரம் செய்யப்பட்டவர் ரேவதி அவர்கள். தழைய புடவை கட்டி வரும் அவருடைய தோற்றமே தெற்கத்தி வீட்டு பெண்ணாக காட்டிவிடுகின்றது. ரேவதியின் திறமையை நிரூபித்த கதாபாத்திரங்களில் இந்த பஞ்சவர்ணம் முத்திரை பதிக்கும் பாத்திரமாக மதிக்கப்படுகின்றது. இதில் மொத்தம் 20 வார்த்தைகள் பேசியிருந்தால் அதுவே அதிகம். ஆனால் அந்த 20இல் பெரிய காவியமே படைத்திருந்தார் ரேவதி அவர்கள். நாசரின் வில்லத்தனம் இதில் கொடிகட்டி பறந்தது மாதிரி வேறு எதிலும் இருந்திருக்காது. கம்பீரமான மீசையும் தினவெடுத்து திரியும் தோளும் முசுட்டுத்தனமும் நடிப்பில் கொண்டு வந்து ஒரு தெற்கத்தி மரவனாகவே வாழ்ந்து காட்டியிருந்தார். அந்த பய யாரா, நம்ம வீட்டு பய மாதிரியே ரொம்ப நல்லா நடிக்கிறான்டா என்று படப்பிடிப்பில் சிவாஜி சிலாகித்து பேசினாராம். இதை பெரிய பாக்கியமாக கருதுகின்றார் திரு நாசர் அவர்கள். காக்கா ராதாகிருஷ்ணன், வடிவேலு, சங்கிலி முருகன், என் லட்சுமி, காந்திமதி, தலைவாசல் விஜய், கள்ளப்பாட் நடராஜன், மதன் பாப் என பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் களம் இறங்கி விடப்பட்டிருந்தார்கள். இந்த துணை நட்சத்திரங்களின் பண்பட்ட நடிப்பும் படத்தின் வெற்றிக்கு துணை நின்றது.
இருட்டையே அழகாக படம் பிடிக்கும் PC ஸ்ரீராமின் கேமரா அழகு தோரணம் கட்டியிருக்கும் கிராமப்புறத்தின் இயற்கை அழகை விட்டு வைக்குமா? ஒவ்வொரு ஃப்ரேமையும் கலை நயத்துடன் படம் பிடித்து காட்டியிருந்தார் PC ஸ்ரீராம் அவர்கள். கிராமப்புறங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளின் போது ஒலிபெருக்கிகளில் போடப்படும் பாடல்கள் அத்தனையும் எம்ஜிஆர் பட பாடல்களாக இருந்த நிலை இளையராஜாவின் வருகைக்கு பிறகு மாறியது. இப்போதெல்லாம் பட்டி தொட்டிகளில் இளையராஜா தான் ஆளுமை நடத்துகின்றார். தேவர் மகன் வந்த சமயம் அதன் படப்பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்படாத விசேஷ வீடுகளே கிடையாது. போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே இஞ்சி ஈடு பழகா மஞ்ச சேவ பழகா மாசரு பொன்னே வருக சாந்து பொட்டு அடி சந்தன பொட்டு என எல்லா பாடல்களையும் பாமர மக்களை மனதில் வைத்தே இசையமைத்திருந்தார். அவை நேரடியாக மக்களின் இதயத்திற்கே சென்று மனதின் ஆழத்தில் படிந்தது. கமலஹாசனின் திரை வாழ்க்கையில் கல்வெட்டுகளில் பொறிக்கப்படும் திரை காவியமாக கருதப்படுகின்றது இந்த தேவர் மகன் திரைப்படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.